அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸ் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலை மாணவர்கள் குறித்து பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை. கிளப் வசந்தவின் படுகொலைக்கான காரணம் வெளியானது. இலங்கைக்கு வருகை தருவதற்கு அச்சம் கொள்ளும் வெளிநாட்டவர்கள். பாதாள உலக குழு தலைவர் விடுத்துள்ள மற்றொரு அச்சுறுத்தல். கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்வோருக்கு ஓர் மகிழ்ச்சியான செய்தி. பிரபல வர்த்தகர் படுகொலை, முக்கிய அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பேருந்தில் வாழ்வெட்டு, இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் மதுபானம், போதைப்பொருள் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகாமல் அவற்றை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு திம்ரிகசியாய ஜசு மயவர்த்தன மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், சகல பாடசாலை மாணவர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத நடுநிலை சிந்தனையோடு செயற்பட வேண்டும். நேரிய சிந்தனையோடு பாடசாலை பிள்ளைகள் வளர வேண்டும். மதுபானம், போதைப் பொருள், புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது. மது பழக்கம் ஒரு நாகரீகமற்ற செயல். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். சரியானதை செய்து சரியான பாதையில் செல்ல வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். தகவல் தொழில்நுட்ப துறையில் பிரவேசித்து ஸ்மார்ட் கல்வியை முன்னெடுக்க வேண்டும். கல்வி எனும் பெருமதிமிக்க வளத்தை எவராலும் ஒருபோதும் திருட முடியாது. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் நல்ல நாகரிக வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்க சகலரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று மக்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வருமானம் ஈட்டும் வழிகளிலும் மீள முடியாத வகையில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கஷ்டங்கள் நிறைந்த பெரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஜீவித்து வருகின்றனர். நகர்ப்புற வறுமை கூட வியாபித்துள்ளது எனவும், இதனால் சமூக விரோத நடவடிக்கைகள் கூட சமூகத்தில் இடம்பெற்று வருகிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கணிசமான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும், இதுகுறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளனர். இவ்வாறான ஒரு கடிதம் கிடைக்கப்பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரியொருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி கடந்த 2 வார காலப்பகுதியில் 2 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னணியில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகந்துரே மதுசை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கிய முதல் நபராக கிளப் வசந்த கொல்லப்பட்டதாக கஞ்சிப்பாணி இம்ரான் தெரிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுஷ் தொடர்பில் விசாரணை நடத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என கஞ்சிப்பாணி இம்ரான் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதன்படி போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பணிப்புரையின் பேரில் போலீஸ் தலைமையகம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதிருக்குறியில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் சடலம் பொருளையில் உள்ள ஜெயரத்ன மலர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலர் சாலைக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதிருக்குரிய பிரதேசத்தில் கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்வதை தடுக்க
விமான நிலையங்கள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபடி சுரேந்திர வசந்த பெரேராவின் இறுதிக்கிரியைகளை இன்று மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவதற்கு அச்சங்கொள்வதாக தேசிய நாமலுயன அமைப்பின் ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது சிகாகோ போன்று மாறியுள்ளது. யுக்திய நடவடிக்கை செயற்படுவதாகவும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பல்வேறு வழிகளில் மக்களை கொன்று குவிப்பதாகவும் பாதாள உலகம் பல மோதல்களை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. சுற்றுலா எங்கள் நாட்டில் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியுள்ளதுடன் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முக்கிய காரணியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் இதுபோன்ற வன்முறை நடத்தைகளை பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தருவதற்கு பயப்படுகிறார்கள். இதேவேளை கொலை வழக்குகளை ஊடகங்கள் விரிவாக காட்டுகின்றன. இது போன்ற உள்ளடக்கத்தை ஒளிபரப்புவது நெறிமுறை ஊடாக நிறுவனங்களின் பொறுப்பாக நான் நினைக்கவில்லை. மக்களை எந்தவித அச்சமும் இல்லாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்கிறார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் வெளிப்படையாக சுட்டுக் கொள்கிறார்கள். இதுபோன்ற காணொலிகள் சிறு குழந்தைகளின் மனதை கூட மாசுபடுத்துகின்றன. எனவே குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை குழப்பம் மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுபோன்ற உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்க ஊடக நெறிமுறைகளை பேணுவதும் சட்டங்களை கொண்டு வருவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கைதிகளின் கையடக்கு தொலைபேசிகளை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என பூசா சிறைச்சாலையின் சிரேஷ்ட அதிகாரியொருவரை பாதாள உலக குற்றத் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ அச்சுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக குறித்த அதிகாரி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பூஷா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாரிய குற்றவாளிகளிடம் உள்ள கைத்தொலைபேசிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக முன்னெடுத்திருந்தனர். இதன்போது நவீன கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சார்ஜர்கள், டேட்டா கேபிள் மற்றும் சிம் அட்டைகள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்தே பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சிறைச்சாலையின் சிரேஷ்ட அதிகாரியை அச்சுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை வருடாந்த சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள கைதிகளை பார்வையிடும் விசேட சந்தர்ப்பம் எதிர்வரும் 16ஆம் தேதி வழங்கப்படும் என சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள 50,000 அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு உறுதிப்பத்திரங்களை வழங்கும் ஆரம்பகட்ட நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான மிகுது சேத்புர, சிறிசர உயன மற்றும் மெட்ரோ வீட்டு தொகுதிகளின் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்குட்பட்ட வீட்டு தொகுதிகளில் வசிக்கும் சுமார் 1500 பேருக்கும் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூட்டு ஆதன முகாமைத்துவ அதிகார சபையின் சான்றிதழ் பெற்ற அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் இந்த உறுதிப்பத்திரம் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு ஆத்திரக்கிரிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கிளப் வசந்த என்ற வசந்த சுரேந்திர பெரேராவுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பிலும் போலீசாரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. மேலும் சில நாட்களாக கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்தி சில அமைச்சர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் போலியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை ஆத்திரக்கிரியவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் 60% அதிகமானவர்கள் தனது நண்பர்கள் என்று தெரிவித்திருந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. யாழ் அரியாலை பகுதியில் பேருந்து பயணித்த 2 பேருந்து சாரதி மீதும் பயணி ஒருவர் மீதும் வாழ்வெடு தாக்குதலை நடத்தியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெடு தாக்குதலில் ஈடுபட்ட 2 அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஏனேன் வீதியில் சித்துப்பாத்தி மயானத்துக்கு முன்பாக கொடிகாமத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்திலே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதறி பகுதியை பேருந்தில் ஏறிய 2 அரியாலையில் இறங்கிய போது
நடத்துனருடன் முரண்பட்டுள்ளனர். இதில் நியாயம் கேட்க சென்ற சாரதி மற்றும் பயணி மீதே வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.